நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். இன்றைய காணொலியில் நமது ஃபவுண்டர் பேடன் பவல் அவர்கள் 3 வீடுகளில் அவருடைய லைஃப் டைமில் தங்கியிருக்கிறார், வசித்திருக்கிறார். அந்த 3 வீடுகளை பற்றி நம்ம தெரிந்து கொள்வதில் நமக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் தானே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய பர்த் ஹோம் 6th ஸ்டான்ஹோப் ஸ்ட்ரீட், பழைய பேர் இப்போ ஸ்டான்ஹோப் டெரேஸ் அப்படிங்கிற பேரில் இருக்குது, பேடிங்டன், லண்டன். இதுதான் அவர் பிறந்தது. அவங்க அம்மா அண்ணன்களோடலாம் வசித்து வந்த இடம். அந்த இடம் அது லண்டன்லேயே, இங்கிலாண்டில் லண்டன்லேயே ஃபஸ்ட்டு ஹோம் அதுதான். ஆனால் இவருடைய காலத்துக்கு பிறகு பிரிட்டிஷ் ஸ்கவுட் அசோசியேஷன் என்ன பண்ணிட்டாங்க, அதை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ இருந்த கியூன் இவருக்கு மரியாதை செய்யும் விதமாக அந்த இடத்த புதுப்பிச்சு இப்போ அது நடைமுறையில் ஒரு கான்ஃபரன்ஸ் சென்டராக அந்த இடம் இருக்கிறது. அவருடைய சிலை பெரிதாக வைக்கப்பட்டிருக்கிறது. பேடன் பவலுக்கு மரியாதை செய்யும் விதமாக அந்த இடம் புதுப்பிக்கப்பட்டு சிறப்பாக இருக்கிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பேக்ஸ் ஹில் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மாளிகை. ஆஃப்டர் மேரேஜ், அதாவது 1912 இவருக்கு மேரேஜ் நடந்தது. மேரேஜ் நடந்த பிறகு ஒலேவ் செயின்ட் கிளேர் சோம்ஸ் திருமணம் பண்ணிட்டார் இல்லையா. இவங்க அப்பா பெரிய பணக்காரர். அவர் மேரேஜ் ப்ரெசன்டேஷனாக ஒலேவுக்கும் பேடன் பவலுக்கும் கொடுத்த வீடு தான் இந்த பெரிய மாளிகை, பாக்ஸ் ஹில் அப்படிங்கிறது. பேக்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா பீஸ் அப்படின்னு அர்த்தம் லத்தீனில். பேக்ஸ் ஹில் அப்படின்னு பேர் வச்சாங்க. அது எங்கே இருந்தது அப்படின்னா இப்போ இருக்குது, பென்ட்லி ஹாம்ப்ஷயர், லண்டன் இந்த பகுதியில் இப்பொழுதும் அது இருக்கிறது. அங்கே அவங்க 1918 1938 வரைக்கும் அந்த வீட்டில் நீண்ட நாள் அங்கே தான், நியர்லி 20 years அவங்க இந்த வீட்டில் தான் இருந்தாங்க. அதனுடைய புகைப்படம்லாம் இணைக்கிறேன், பார்த்து பாருங்கள். ஆனால் அவர் கடைசியாக இறக்கும் பொழுது தங்கியிருந்த இடம் எதுனா கென்யா. எவ்வளோ நேச்சர் லவ்வருங்கிறத, இது நிறைய எவ்வளோ பெரிய ஆள், ஃபேமஸான ஆள். தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாட்டில், கென்யாவில் நயேரிங்கிற இடத்துல ஒரு காட்டேஜில் தான் தங்கியிருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கார். அவருடைய மிலிட்டரி செக்ரட்டரியாக இருந்தவர். இவர் 1920 அங்கே விசிட் பண்ணியிருக்காரு ஒரு தடவை, பணியில் இருந்தப்போ அங்கே விசிட் பண்ணி ஒரு ட்ரீ டாப் ஹவுஸில் தங்கியிருக்கிறார் ஒரு நைட் ஃபுல்லாக. அந்த காட்சி இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கேருந்து பார்த்தா விலங்குகள்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு வருமா, ரொம்ப வியூ பாயிண்ட்டு நல்ல இடமா இருக்கும். அந்த இடத்துல இவருக்குன்னு ஒரு காட்டேஜ், ஒரு அவுட்ஸ்பேன் ஹோட்டல் கட்டினார் அவருடைய செக்ரட்டரி. அந்த அவுட்ஸ்பேன் ஹோட்டலினுடைய ஒரு பகுதியாக இவர் தங்கிறதுக்குன்னு ஒரு காட்டேஜ் பண்ணியிருந்தார். 2 பெட்ரூமு, டாய்லெட்டு, கிச்சன், இது மாதிரி இவருக்கு தேவையான அளவுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு பண்ணியிருந்தார். கென்யாங்கிற நாட்டில் நயேரி என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு அவுட்ஸ்பேன் ஹோட்டலினுடைய ஒரு பகுதியாக இந்த காட்டேஜ் இருந்தது. இப்பொழுதும் இருக்கிறது. அது ஒரு மியூசியம் மாதிரி இப்போதைக்கு வச்சுருக்கிறாங்க. யார் வேணாலும் இப்போ போய் பார்க்கலாம். அந்த இடத்த பார்வையிடக்கூடிய இடமாகத்தான் வைத்திருக்கிறாங்க. இன்னும் நமது இயக்க வரலாறு, பேடன் பவல் பற்றிய செய்திகள், இயக்கம் பற்றிய செய்திகளை வேறொரு காணொளியில் சந்திக்கலாம். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.